வணக்கம் நண்பர்களா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஜியோ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடைக்கு தான் எடுத்துகிட்டு போவோம். கடையில் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு 200ரூவாலேருந்து 500 வரைக்கும் கண்டிப்பாக பிடிங்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒத்த பைசா செலவு இல்லாமல் நம்மளே பார்த்திங்கன்னா எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம ரிக்கவரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் தான் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஃபைல்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஃபோட்டோஸ் ஆகட்டும், சேவ் பண்ண கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஃபோன் மெமரியில், அது எல்லாமே பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடும். பரவாயில்லடா நான் கடைக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னாலும் கடையிலையும் இதே தான் பண்ணுவாங்க. மொத்த பைசா செலவில்லாமல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் என்னோடய ஜியோ மொபைல். இதில் நான் இன்னும் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டே நான் செட் பண்ணல. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா நான் இப்போ லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ லாக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அன்லாக் பண்ணுறேன். ஸோ அன்லாக் பண்ணும்போது அதே அமுத்தி பிடிக்கிறேன். ஸோ இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறேன். ஸோ செட்டிங்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் அதான் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் லாக்குள்ளே தான் போயிருப்பீங்க. ஸ்க்ரீன் லாக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் லாக் ஆன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது, நான் உங்களுக்கு காட்டணும் எக்ஸாம்பிளுக்காக 1 2 3 4 அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். கீழேயும் அதே பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் பாஸ்வேர்டே செட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலே பாஸ்வேர்ட் கிரியேட்டட் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ பேக் வந்துட்டு திருப்பியும் என்னோடய ஸ்க்ரீனை லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அன்லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ 4 டிஜிட் கேட்குது. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு நம்பரை அடிச்சு விட்றேன். ஸோ வரல ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேட்டரியை கழட்டணும். அதுக்காக பார்த்திங்கன்னா பேக் கேஸில் பார்த்திங்கன்னா கழட்டுற மாதிரி இருக்கும். பேக் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கழட்டிக்கோங்க. பின்னாடி இருக்க மூடியை பார்த்திங்கன்னா கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மூடியை கழட்டியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஹார்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரி இப்போ நான் கழட்டிட்டேன். ஸோ கழட்டிட்டு திருப்பிய மாட்டுங்க. ஸோ ஓரளவுக்கு சார்ஜ் நீங்கள் ஓரளவுக்கு ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்னோடதில் இப்போ இருக்கிறதுல 20% என்னமோ தான் இருக்கும். ஸோ இதை இப்போவும் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை, அதாவது இந்த வீடியோட முக்கியமான வேலையே இருக்குது. ஸோ பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். சும்மா ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க. பவர் பட்டனையும் ஸ்டார் பட்டனையும் ரெண்டையும் அட் ஏ டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ அட் ஏ டைமில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆகுது. பவர் ஆன் ஆனோன்னா பார்த்திங்கன்னா பவர் பட்டன் எடுத்துருங்க. ஸ்டார் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அமுத்தி பிடிங்க. ஸோ இப்போ வரைக்கும் அமுத்தி பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கீழே வாங்க. கீழே வரதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன். ஸோ கீழே வரலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன். ஸோ கட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பவர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வாங்க. ஸோ இங்கே வைப் டேட்டா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபுல்லாக காட்டல. இது இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ் நோ அப்படின்னு சொல்லி 2 கேட்டிருக்காங்க. நான் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஹேங் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. திருப்பியும் நோன் வருது. நான் ஆப்ரேட் பண்ணுறேன், எதுவுமே கண்ட்ரோல் ஆகலை. இப்போ கண்ட்ரோல் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா, பூட் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்திங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பவர் ஆப்ஷன் தான். ஸோ பவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ திருப்பி செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாட்டை நான் ஸ்கிப்பே பண்ண போகிறதில்ல. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப்பே பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிப்போம். இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ 2.5 மணி நேரம் கழித்து நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் டைம் தப்பாக இருக்குதுங்க ஆக்சுவலாக ஜியோ ஃபோனில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உண்மையான டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10:30 இப்போ ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்கன்னா 6:30க்கும் என்னமோ ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு அந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை உங்களுக்காக சொல்ல ஹேட்டர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஹேட்டர்ஸ்க்காக மட்டும் இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டர்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேயே SD கார்டு டிடெக்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ் உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் இங்கிலீஷ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கை OSோட ஒரு கண்டிஷன் போடுறாங்க. லைசன்ஸ் டேர்ம் தான். அப்புறம் வந்து LYFோட ஒரு இது போடுறாங்க. எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அக்செப்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. நமக்கு பாஸ்வேர்டே கேட்காம நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வாங்கினோன்னே எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 100% ஒர்க்கிங் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜியோ டியூட்டோரியல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பொறுத்து தான் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ வந்து வெளியே வந்திருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ.